திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் 49வது திருவிளையாடல். திரு ஆலவாயான படலம். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குப சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. திங்களனி திரு ஆலவாய் எம்மன்னல் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வமோங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் மனம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராயங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். திருச்சிற்றம்பலம். திரு ஆலவாய்க்காண்டம் பாகம் 1 2321. பாயுடையார் விடுத்த பழி அழல் வழுதி உடல் குளிப்ப பதிகம் ஓதும் சேயுடை ஆரணன் திளைக்கும் செவி உடையார் அளவிறந்த திசைகள் எட்டும் தோய் உடையார் பொன் இதழித் தொடை உயர் விட அரவம் சுற்றும் மால வாயுடையார் புகழ்பாட பெருவே மேல் வேண்டுவது இம்மனித யாக்கை. பாயை ஆடையாக அணிந்திருக்கக்கூடிய சமணர்கள் தமது திருமடத்தின்கண் வைத்த நெருப்பை பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக என்று பதிக வழி பாடி அருளிய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்களை கேட்கும் செவியை உடையவரும் கொன்றை மலர் மாலையை அணிந்திருப்பவரும் நஞ்சினை உடைய பாம்பினை தன்னுடைய உடலில் அணிந்திருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானின் புகழை பாடும் பேறு பெறுவோமானால் இந்த மனித உடம்பு யாம் இனி வேண்டுவதே. வாழ்த்துவதற்கு வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை மாமலர்தூவி வழிபடுவதே இம்மானிடப் பிறவியின் நோக்கம். இதே நமக்கு திருநாவுக்கரசு பெருமானும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று காட்டியுள்ளார். வேதனோடு மாலாதி விண்ணாடர் மன்னாடர் விரத யோகர் மாதவர் யாவரும் காண மணிமுறுவல் சிறிது அரும்பி மாடக்கூடல் நாதன் இரு திருக்கரம் தொட்ட அம்மையின் மேல் வைத்த அயன் நாட்டச் செல்வி பாதமலர் எழுப்பிறவி கடல் நீந்தும் புனை என்பர் பற்றிலாதோர். பிரம்மன், திருமால், இந்திரன் முதலான தேவர்களும் இந்த மண் உலகத்தில் உள்ளவர்களும் விரத யோகிகளும் பெரும் தவத்தினை உடைய முனிவர்களும் காணும்படியாக திருநான்மாடக்கூடலில் நாயகனாகிய சோமசுந்தர பெருமான் தன்னுடைய திருக்கரத்தால் தொட்டு அம்மியின் மேல் வைத்து திருக்கரங்களால் தீண்டி அங்கேற்கண் அம்மையின் திருவடி மலர்களை தன்னுடைய திருக்கரங்களால் தொட்டு அம்மியின் மேல் வைத்து அங்கேற்கண் அம்மையின் திருவடி மலர்களே நம்முடைய 7 வகைப்பட்ட பிறவியாகிய கடலை கடப்பதற்குரிய புனையாகும் என்று பற்றில்லாதோர் கூறுவர். பற்று இறைவனது திருவடியை அன்றி வேறு உலகப்பற்று இல்லாத இறைவனது திருவடியையே சேர்ந்த பற்றில்லாதோர்
அங்கேற்கண் அம்மையின் திருவடி மலர்களே நம் எழுபிறவி கடலை நீந்துவதற்குரிய புனை என்று கூறுவர். ஓலவாய் மறைகள் தேரா ஒருவன் தன் உலகம் தன்னை சேலவாய் உழலும் நாரைக் கருளிய செயலீது அம்ம நீலவாய் மணிசேர் கண்டன் நெடிய நான் மாடக் கூடல் ஆலவாயாகச் செய்த அருள் திறம் எடுத்துச் சொல்வான். வேதங்களும் மறைகளும் தெளிந்து அறிய முடியாத இறைவனது திருவடிகளை, இறைவன் இருந்து அருளக்கூடிய சிவலோகத்தை மீன்களை விரும்பி உண்ணும் நாரைக்கு அருளிய திருவிளையாடலை நாம் இதுவரை காண்டோம். இனி நான்மாடக் கூடலை திரு ஆலவாயாக செய்த திருவிளையாடலை காணலாம். 2324 சித்திரமேறுவென்ற திரண்ட தோள் சுகுணன் பின்பு சித்திர விரதன் சித்திரபூடனன் திண்டேர் வள்ள சித்திர துவசன் வென்றி சித்திரவர்மன் வன்தோள் சித்திரசேனன் சீர்சால் சித்திர விக்கிரமன் என்போன். சுகுண பாண்டியனின் அரசாட்சிக்கு பின்னர் சித்திரவிரதன் சித்திரத்துவசன் சித்திரவர்மன் சித்திரசேனன் சித்திர விக்கிரமன் ராசமார்த்தாண்டன் ராசசூடமணி ராசசார்த்தூல வழுதி குலோத்தமன் ஆயோத பிரவீணன் ராசகுஞ்சரன் புறவிராச பயங்கரன் உக்கிரச்சேனன் சத்ருக்ஞயன் வீர பராக்கிர பாண்டியன் பிரதாப மார்த்தாண்டன் விக்ரமஞ்சுகன் அதுல விக்கிரமன் சமர கோலாகலன் அதுலகீர்த்தி என 22 மைந்தர்கள் வழி வழியாக பாண்டிய நாட்டை ஆட்சி செய்ய அதுலகீர்த்தி பாண்டியன் என்ற மன்னன் செங்கோலோட்சி வரும் காலையில் 2329 கருங்கடல் ஏழும் காவல் கரை கடந்தார்த்து பொங்கி ஒருங்கி எழுந்து துருத்து சீரியும் பரோடி இம்பரோடு 8 பொறு கடல் கரியும் 8 பொன்னெடும் கிரியும் நேமி பெருங்கடி வரையும் பேர பிரளயம் கோத்த அன்றே. பெரிய 7 கடல்களும் 7 மலைகளும் மேலெழுந்து பொங்கி வெகுண்டு சீறி ஆரவாரமாக விண்ணுலகமும் மண்ணுலகமும் என கடலும் மலையும் அதன் எல்லையை கரை கடந்து பிரளயமாக ஒன்றோடு ஒன்று கோர்த்து நின்றன. அப்படி பெரிய வெள்ளமாக பெரு ஊழி காலத்தில் பிரளயமாக பெருகி எழுந்த அந்த நிலையிலும் தேனில் குதலை தீஞ்சொற் சேனேடும் கண்ணி கோயில் வானிலி விமானம் பொற்றாமரை விளையாட்டின் வந்த காணிலி இடபக்குன்றம் கரிவரை நாகக்குன்றம் ஆணிலி வரை வராக வரை முதல் அழிவிலாத. அப்படி பெருங்கடலாக பிரளய காலம் தோன்றிய பொழுதிலும் சோமசுந்தர பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயிலும் உமையம்மையின் திருக்கோயிலும் விண்ணிலி இந்திர விமானமும் பொற்றாமரை குளமும் இறைவனது திருவிளையாட்டிலால் வந்து தங்கிய இடபமலை நாகமலை பசுமலை பன்றிமலை முதலான இடங்களும் அழிவில்லாமல் அழியாது அந்த பிரளய காலத்திலே அழிவில்லாது நின்றன. வெள்ள நீர் வரப்ப ஆதிவேதியன் ஞாலம் முன்போல் உள்ளவாறு உதிப்ப நல்கியும் பரோடி இம்பரோடு ஏனை புள்ளொடு விலங்கு நல்கி கதிர் உடற் புத்தேள் மூவர் தள்ளறு மரபின் முன்போல் தமிழ் வேந்தர் தமையும் தந்தான். பிரளய நீர் வற்ற சிவபெருமான் முன்பு உள்ளவாறே உலகத்தை உதிப்பதற்கு திருவுள்ளம் கொண்டு உயிர்களை பற்றியுள்ள ஆணவ மலமாகிய அழுக்கினை நீக்குதல் பொருட்டு இவ்வுலகம் ஒடுங்குவதற்கு இடமாய் நின்ற சிவபெருமானிடமிருந்து மீளத் தோன்றுமாறு ஆயிற்று. முன்னிருந்த தன்மை போலவே உலகத்தை தோன்றுமாறு அருள் புரிந்து தேவர்கள் மக்கள் பறவை விலங்கு இவைகளையெல்லாம் தோற்றுவித்து சூரிய சந்திரன் நெருப்பு கடவுளாகிய மூவரின் மரபில் தோன்றிய மூவேந்தர்களையும் தோன்றுமாறு அருள் செய்தார். சந்திரகுல மரபில் வங்கியசேகர பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் தோன்றினான். அவன் வீரக்கழல்களையுடைய சோமசுந்தர பெருமான் அமர்ந்திருந்து அருள் செய்யும் திருக்கோயிலில் சூழ ஒரு சிறிய நகரத்தை அமைத்து
அந்த நகரத்தை அரசாட்சி செய்து வரும் நாளில் அவனுடைய செங்கோல் மனு அறத்தின் வழி, மனுநீதி தவறாத அறத்தின் வழி நாட்டை ஆண்டதால் கலிப்பகையும் நீங்க பெற்று துன்பமும் நீங்க பெற்று பகைவரெல்லாம் அவன் நாட்டிலிருந்து புறங்காட்டி ஓட, அதனால் அவனுடைய நாடும் வளமையும் பெருமையும் உடையதாக இருக்க மக்கள் கூட்டமும் பெருகின. அப்படி மக்கள் கூட்டம் பெருக பல்குறு மானிட பரப்பெல்லாம் ஒருங்கு அல்குற இடங்குறைவாக வாய்மது பில்குறு தாரினான் பிறை முடித்தவன் மல்குறு கோயிலின் மருங்கு எய்தினான். அப்படி மக்கள் பரப்பு பெருக, அதனால் அவர்கள் தங்குவதற்குரிய இடம் குறைவுபட அதை அறிந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய குறையை இறந்து அருள் செய்வதற்காக சோமசுந்தர பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயிலில் சென்று கரையணி கண்டனை தாழ்ந்து கைத்தொழுது இறையவர் நின்னருள் வழியினும் நிலப்பொறையது ஆற்று வேர் கீண்டி போதொரு குறை உண்டு அது ஆயினது என்று கூறுவான். எம்பெருமானே, இறைவனே, உன்னுடைய திருவருள் கருணையால் தான் நான் இந்த நாட்டை ஆளும் பேறு பெற்றேன். அப்படி நாட்டை ஆளும் பொழுதும் எனக்கு ஒரு குறை உண்டாயிற்று என்று அதை கூறுகின்றான். இத்தனை மக்களும் இருக்கத்தக்கதா பத்தனம் காண இப்பதி கணாதியே வைத்த அறை செய்திடும் வரம்பு காண்கிலேன் அத்த மற்றது அணையின் அரிய காட்டு என்றான். இவ்வளவு மக்களும் இருப்பதற்குரிய பகுதி நிலப்பகுதி நகரில் இல்லாததால் எனக்கு முன்பு இருந்த ஆதி காலத்தில் இருந்த வரையை, பாண்டிய நாட்டின் வரையை, எனக்கு அதனுடைய எல்லையை நான் அறியும்படியாக எனக்கு காட்டி அருள்வாயாக என்று இறைவன் திருவடிகளில் தாழ்ந்து பணிந்து கைதொழுது வணங்கி நின்றான் வங்கிய குலசேகர பாண்டியன். நுண்ணிய பொருளினும் நுண்ணியதாயவர் விண்ணிலி விமான நின்று எழுந்து மீனவன் திண்ணிய அன்பினுக்கு எளிய சித்தராய் புண்ணிய அருள் கடலாகி போதுவார். நுண்ணிய பொருளுக்கும் நுண்மையான அணுவினுக்கு அணுவாக உள்ள சோமசுந்தர கடவுள் விண்ணிலி விமானத்திலிருந்து எழுந்து வந்து பாண்டிய மன்னனது அன்பினுக்கு எளிய சித்தராய், அன்பெனும் வலையில் அகப்படும் பெருமான் பாண்டிய மன்னனது அன்பினுக்கு எளிய சித்தராக காட்சி அறமும் அருளுமா கடலாகி காட்சி தந்து பாண்டிய மன்னன் செய்த புண்ணிய பேற்றினால் அருள் கடலென இறைவன் தோன்றி அருள் செய்தார். பாம்பினால் கடி சூத்திரம் கோவணம் பசுந்தாள் பாம்பினால் புரி நூல் சன்ன வீரம் வெம்பகுவாய் பாம்பினால் குலை குண்டலம் பாத கிண்கிணி நான் பாம்பினால் கர கங்கணம் பறித்தனர் வந்தார். பாம்பினால் அரைஞானும் அதனால் கட்டிய கோவணமும் பாம்பை தன்னுடைய காலிலும் வெற்றி மாலையாக பூநூலாகவும் அணிந்து கொண்டு பாத கிண்கிணிகளில் பாம்பை கழலென கங்கணம் என அதையும் அணிந்து கொண்டு கைகளிலும் பாம்பினை அணிந்து கொண்டு சித்தமூர்த்தியாக எழுந்தருளினார். வந்த யோகர் மாமண்டப மருங்கில் நின்று அங்கை பந்த ஆலவாய் அரவினை பார்த்து நீ இவனுக்கு இந்த மாநகர் எல்லையை அளந்து காட்டு என்றார். அந்த வாழ் அரவு அடிபணிந்து அடிகளே வேண்டும். அங்கனம் தோன்றிய சித்தமூர்த்தி அடிகள் இந்த திருக்கோயிலின் மருங்கில் நின்று தன்னுடைய திருக்கரத்தில் கட்டியிருந்த நஞ்சினை வாயில் உடைய பாம்பை பார்த்து அதனை கழற்றி நீ இவனுக்கு இந்த மாநகரின் எல்லையை இப்பாண்டிய மன்னனுக்கு அளந்து காட்டுவாயாக என்று அருள் செய்தார். அப்பொழுது அந்த பாம்பு இறைவனது திருவடிகளை வணங்கி சித்தமூர்த்திகளை பார்த்து பெருமை இந்நகர் அடியேன் என் பெயரினால் விளங்க கருணை செய்தி என்று இறந்திட கருணை எங்கடலும் அருணை அந்து நேர்ந்து அணையதேயா எனப் பணித்தான் உருகெழுஞ்சின உரகமும் ஒல்லெனச் செல்லா.
அந்த கையில் அணிந்த கங்கண பாம்பும் இறைவனது திருவடிகளில் விழுந்து வணங்கி, அடியனின் பெயரினால் இந்த நகரம் விளங்கப்பெற வேண்டும் என்று அருள் செய்வாயாக என்று இறந்து வேண்டி நிற்க, அந்த கருணையே வடிவான சோமசுந்தர கடவுளும் அவன் திருவருளினால் அந்த கங்கண பாம்பை நோக்கி அங்கனமே ஆகுக என்று அருள் செய்தார். உடனே அந்த பாம்பானது ஒல்லென விரைந்து சென்று கீட்டி சைத்தலைச் சென்று தன் கேழ்கிளர் வாளை நீட்டி மாநகர் வளம்பட நிலம்படிந்து உடலை கோட்டி வாளை வாய் வைத்து வேர்கொற்றவர்க்கு எல்லை காட்டி மீண்டு அரண் கங்கணமானது கரத்தில். உடனே அந்த பாம்பானது விரைந்து சென்று கீழ்த்திசையின் கண் சென்று தனது வாளையும் நீட்டி அந்த மாநகருக்கு வளமாக நிலத்தில் படிந்து ஊர்ந்து சென்று தன்னுடைய உடலை வளைத்து தன்னுடைய வாளை தனது வாயினில் வைத்து பாண்டிய நாட்டுக்கு எல்லையை பாண்டிய வேந்தனுக்கு காட்டி மீண்டும் இறைவனது திருக்கரத்தில் கங்கணமாக சேர்ந்தது. சித்தர் அஞ்சின கரத்து எழுந்து அருளினார். செழியன் பைத்த வாளவாய் கோலிய படி சுவரெடுத்து சுத்த நேமி மால் வரையினை தொட்டு அகழ்ந்து எடுத்து வைத்ததாமென வகுத்தனன் மஞ்சு சூழிஞ்சி. இப்படி கங்கணமாக அந்த பாம்பை தன்னுடைய திருக்கரத்தில் அணிந்த சித்தமூர்த்திகள் தனது திருக்கோயிலில் முன்பிருந்தபடியே எழுந்தருள, வங்கியசேகர பாண்டியனும் அந்த பாம்பு வளைந்து காட்டிய எல்லையின் அளவு மதில் சுவரை எடுத்து உயரமான மாடங்களையும் சுவர்களையும் எடுத்து பாண்டிய நாட்டின் எல்லையை அழகுபட விரிவுபடுத்தினான். தென் திசை பரங்குன்றமும் வடதிசை இடவக்குன்றமும் குடக்கு ஏடக நகரமும் குணப்பால் போன்ற அலங்கிழித்து எழு பொழில் பூவன நகரும் என்று 40 வாயில்கட்கு எல்லையா வகுத்தான். தன்னுடைய பாண்டிய நாட்டுக்கு தென் திசையில் திருப்பரங்குன்றமும் வடதிசையின் கண் இடவமலையும் மேற்கு திசையின் கண் திரு ஏடகப்பதியும் கிழக்கு திசையில் திருப்பூவன நகருமாக தன்னுடைய பாண்டிய நாட்டுக்கு எல்லையாக அமையுமாறு மதில்களை அமைத்து நாட்டை அழகுபட சீர்திருத்தினான் வங்கிய குணசேகர பாண்டியன். 2346. அணைய நீள்மதில் ஆலவாய் மதிலென அறைவர் நனைய வார்பொழில் நகரமும் ஆலவாய் நாமம் புனையலாயது எப்போதும் அப்பொன்னகர் தன்னை கணையவார் கழல் காளினான் பண்டு போல் கண்டான். நீண்ட மதில்களை உடைய பாண்டிய நாடு ஆலவாய் மதில்கள் என்றும் அந்நகரம் எப்பொழுதும் ஆலவாய் நகரம் என்றும் பெயர் பெறுவதாயிற்று. அப்பாண்டிய நாடு முன்பு போலவே பெருமையும் அறமும் பெருகுமாறு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான். கொடிகள் நீன்மதியன் மண்டபம் கோபுரம் வீதி கடிகொள் பும்பொழில் இன்னவும் புதிய வாக்கண்டு நெடிய கோளகை கிரீடம் வாழ்நிழல் மணியால் செய்து அடிகள் சாத்திய கலன்களும் வேறு வேறு அமைத்தான். தன்னுடைய பாண்டிய நாட்டுக்கு திருமதில்களும் திருமண்டபமும் திருக்கோயிலுக்குரிய திருக்கோபுரமும் நகரில் உள்ள திருவீதிகளையும் மணமிக்க பூக்களை உடைய சோலைகளும் இவை போன்ற பிற எல்லாவற்றையும் புதியவனவாகச் செய்து அந்த நகரை அழகும் பெருமையும் உடையதாக ஆக்கி சோமசுந்தர பெருமான் அணியக்கூடிய நீண்ட கவசம் திருமணிமுடி முதலியவற்றை பல ஒளி பொருந்திய மணிகளால் கோர்த்து இன்னும் வேறு பல அணிவகைகளையும் செய்து இறைவன் அணியும்படியாக சாத்தி அறத்துடனும் அன்புடனும் அரசாட்சி செய்து வந்தான். 2348. பல்வகை பெருங்குடிகளின் பரப்பெல்லாம் நிரப்பி செல்வ வானவன் புரந்தரன் புறத்தினும் சிறப்ப மல்லன் மாநகர் பெருவளம் துளும்பிட வளர்த்தான் தொல்லை நாட்குல சேகரன் போல் வரு தோன்றல். தன்னுடைய திருநகரத்தை செல்வமிக்க குபேரனும் இந்திரபதியும் போல சிறந்து ஓங்கும்படியாக அரசாட்சி செய்து முன்பு தன்னுடைய திருநகரம் கண்ட பாண்டிய மன்னனாகிய குலசேகரன் பாண்டியனைப் போலவே தானும் தன்னுடைய நகரத்தை திரு ஆலவாய்
என மாற்றி குலசேகர பாண்டியனைப் போலவே வங்கீசேகர பாண்டியனும் தன்னுடைய நகரை திருத்தி திரு ஆலவாய் நகரம் என கண்டு சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வந்தானான். திருச்சிற்றம்பலம்.